ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம், பிளானிங், நரித்தந்திரம். யார் நரித்தந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கவுக்குறதுக்கு. ஏன்னா ரூல்ஸில் புதுசாக ஒரு மாற்றத்தை பிக் பாஸ் கொடுத்ததுனால. என்ன மாற்றம் கொடுத்தாரு? அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அவங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க மட்டும் வேற ஒருத்தவங்க ஃபோட்டோவை தான் எடுத்தாகணும். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் டீம் இருக்கிற ஆட்கள் யாராவது வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீமில் இருக்கிற ஆட்களுக்கு 50% நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு பாருங்க. அது அப்படியே மைனஸ் ஆகி கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கனி என்ன பண்ணுறாங்க, டப்பால் ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாங்க. என்னன்னா, எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் அங்கே வரணும், நான் வின் பண்ண எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு சூப்பர் டீலக்ஸ் அந்த டீம் வந்து வின் பண்ணக்கூடாது. அதாவது எக்கேடு கேட்டால் அந்த வீடு நாசமாக போயிடணுன்னு இந்த இவரு சொல்லார் பாருங்க, வடிவேல் டயலாக் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமியில் கூட சேர்ந்துக்கிறான், எனக்காண்டு இவ்வளோ அழகாக வந்து பிளானை போட்டு ஃபஸ்ட்டு வந்து விஜய் பவரை தூக்கலான்ட்டாங்க. பார்த்தீங்களா? அங்கே தானே நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலினா முதல்லேருந்தே சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்து வராது. விஜய் பார்வதி தான் உங்களுக்கு ஞாபகத்து வருமா? கெமி ஆமான்றாங்க. ரைட்ரா, அப்போ வெஞ்சன்ஸ் வந்துருச்சு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. பட் ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் கனி என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நான் தோத்துட்டா கூட நீங்கள் விட்டுறாதீங்க, பிபி டீம் எப்படியாவது சூப்பர் டீலக்ஸ் டீமை வந்து தோக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே என்னை தூக்கிடுவாங்க, ஏன்னா நான் ஒரு நல்ல பிளேயர். இது எப்போ நடந்துச்சு? நாங்களாம் பார்த்ததில்லை, அது எனக்கு தான் தெரியும். நான் வந்து ஒரு பெரிய நல்ல பிளேயர், அதனால் என்னை எப்படி கண்டிப்பாக தூக்கிடுவாங்க, அதனால் நீங்கள் வந்து எப்படியாவது இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. என்ன ஒரு பிளான், அதுவும் ஒரு மாஸ்டர் பிளான். கையில் என்ன தைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்சரா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா கையில் சப்போஸ் பிடுங்கிறதுக்கு வந்தாங்கன்னா வலிக்கின்னு போயிடும்ல. எப்படி என்னென்ன ஒரு வில்லத்தனம், ஒரு பொம்மை டாஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்து தான் ஃபர்ஸ்ட்டு நானே பார்க்குறேன். எப்படியோ கலகலன்னு இருக்க போகுது. ரைட்டு, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கனி பிளான் பண்ணுறதுலேயும் கூட வந்துட்டு விஜய் பார்வதியை இட்டுக்கட்டி அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதை வந்துட்டு அந்த டீமுக்கு எல்லாருக்குமே கன்வே பண்ணிட்டாங்க. அதனால சபரி வந்து ஃபஸ்ட்டு விஜய் பார்வதியோட விஷயங்களை தூக்குறாரு போல இருக்கு. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இந்த பொம்மை டாஸ்க்கு எவ்வளோ ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.